الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم لعلكم تتقون. صدق الله العليم وصدق رسوله الكريم. قال النبي صلى الله عليه وسلم: لكل قوم عيد هذا عيدنا، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் நமக்கெல்லாம் ஈதுல் ஃபித்ருடைய ஒரு முக்கியமான சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்நாளிலே விருந்தளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நாமெல்லாம் விருந்தாளிகளாக இருக்கிறோம். ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே நாமெல்லாம் நோன்புடைய நாளிலே பசித்து இருந்தோம். எவ்வளவு உணவுகள், உயர்தரமான உணவுகள், நமக்கு பிடித்த உணவுகள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் கூட நாம் அதை சாப்பிட மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் பசித்திருந்தோம், நோன்பு இருந்தோம். அல்லாஹ் சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டால் நாம் சாப்பிடல. இன்று அல்லாஹ் தஆலா நீங்கள் சாப்பிடுங்கள், நீங்கள் உணவு சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நாம் இன்னைக்கு சாப்பிட்றோம். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு விருந்தளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நோன்பாளிகளுக்கு ஈதுல் ஃபித்ருடைய அர்த்தமே அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. ஈத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப, வருடா வருடம், முடிவே கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் அது வந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தோஷத்தை மக்கள் அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஃபித்ர் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நோம்புல இஃப்தார் பண்ணுறோம் இல்லையா, அதை போன்று இது ஃபித்ருடைய தொழுகை. அல்லாஹ் தஆலா இது நமக்கு சந்தோஷமாக ஆக்கி வைத்திருக்கிறான். யகூதிகளிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தினரிடத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்களும் ஈதை கொண்டாடினார்கள். எது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நைல் நதியிலிருந்து, ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றி கிடைத்த நாளை கொண்டாடினார்கள். ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் நைல் நதியுடைய நதியில், அதன் காரணமாக அவர்கள் கொண்டாடினார்கள் அதை ஈதாக. ஈசாயிகள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளை அவர்கள் ஈதாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு மனிதன் பிறந்ததை, ஏதோ ஒரு மனிதன் வெற்றி அடைந்ததை இங்கு நமக்கு ஈதாக ஆக்கவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தே முஸ்லிமாவுக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இபாதத்தை, வணக்கத்தை, வணக்க வழிபாடை அல்லாஹ் தஆலா ஈதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதுதான் ஈதுடைய சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஃபதுலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்களுக்கு வந்து விடுமோ நீங்கள் அதை கொண்டாடுங்கள் என்பதாக சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில். அல்லாஹ்வுடைய ஃபதுல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நம்ம இடத்துல வந்துருச்சு. இன்று மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்துடைய நாளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்துடைய விசாலத்தை அல்லாஹ் தஆலா விரித்து வைத்திருக்கிறான் உலகம் எல்லாம். இது அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத் பொருந்திய ஒரு நாளாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உங்களுடைய கொண்டாட்டம் அல்லாஹ்வுடைய ஃபதுலையும் ரஹ்மத்தை கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு பெருநாள் என்ற அடிப்படையில் எத்தனையோ அனாச்சாரங்கள், எத்தனையோ ஹராமான விஷயங்களை மற்ற மார்க்கங்களில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொடி, கும்மாளம், கூத்து என பல அசிங்கங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெருநாள் அவருடைய ஈதுடைய சந்தோஷத்துடைய நாள் என்பதாக
ஆனால் இஸ்லாமியர்களுடைய ஈத் இன்றைக்கு இருக்கிறதே நம்மளது அப்படி அல்ல. ஒரு முஃமின் அவன் இஸ்லாமியன் ஈத் சந்தோஷத்தை அவன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? புத்தாடை அணிவான், குளிப்பான், தன்னை சுத்தம் செய்து கொள்வான், பிறகு புத்தாடை அணிந்து கொள்வான், தன்னுடைய இத்தர்கள் வாசன திரவங்களை பூசிக்கொண்டு நேராக பள்ளியை நோக்கி வந்து அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே விழுந்து விடுவான். இதுதான் ஒரு முஃமினுடைய ஈதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஈத். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய ஆதரவு. இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இரண்டு ஈதை விட, ஈதுல் ஃபித்ரை விட, ஈதுல் அல்ஹாவை விட, இரண்டு ஈதுகளை விட நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈத் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நான் இப்பொழுது குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினேனே, எப்பொழுது அல்லாஹ்வுடைய ஃபதுலும் ரஹ்மத்தும் உங்களுக்கு வந்து விடுமோ அப்பொழுது நீங்கள் ஈதை கொண்டாடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் அல்லவா? குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, நாம் இவ்வுலகத்தில் உங்களை ரஹ்மத்தாக தவிர வேறு எதற்காக வேண்டியும் அனுப்பவில்லை. அதைத்தான் உலமாக்கள் நிறைய பேர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை ஈத் மீலாது விழா என்பதாக நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா? அதில் அனாச்சாரங்கள் செய்யக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துக்கள் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் நான் கடைபிடிப்பேன் என்பதாக உறுதிமொழி கொள்ளலாம். ஏழைகளுக்கு உணவளிக்கலாம், முடியாதவர்களுக்கு உதவி செய்யலாம். இந்த ஈத் இருக்குகிறது, இந்த இரண்டை விட பெரிய ஈதாக இருக்கிறது. ஏனால் நபியை உமக்கு ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இந்த ரஹ்மத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஈதுல் ஃபித்ரும் நமக்கு கிடையாது, ஈதுல் அல்ஹாவும் நமக்கு கிடையாது, நமக்கு ரமலான் கிடையாது, நோன்பு கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த ஈதுல் ஃபித்ருடைய சந்தர்ப்பத்திலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம், பெருநாளுடைய தொழுகை முடிந்துவிடும் என்று சொன்னால் நாம் எழுந்து சென்று நம்முடைய வீட்டிலே சென்று நம்முடைய பெற்றோர்களை முசாபா செய்கிறோம், சலாம் சொல்கிறோம், அவரிடத்திலே துஆக்களை வாங்கிக் கொள்கிறோம். நம்முடைய சொந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை, சிறியோர்கள் அத்தனை பேர்த்தையும் நம்முடைய உறவினர்களை சந்திக்கிறோம். ஆனால் இன்று நாம் முதலிலே சிந்திக்கக்கூடிய ஒரு தாத் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாத்தாக இருக்கிறது. இவர்களை விட முஹப்பத் வைக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. உங்களில் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மின் உம்மிஹி வ அபீஹி வ அஹீஹி. உங்களில் எவரும் ஈமானுடையவர்களாக ஆகிவிட முடியாது. உங்களுடைய மனைவி, மக்கள், தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், சொத்து பத்துக்களை விட என் மீது அன்பு வைக்கும் வரை உங்களில் யார் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கணும், அதிகமாக செலவாத்து சொல்லும். குறைந்தபட்சம் நாம் தொழுது விட்டு வீட்டுக்கு சென்று ஒரு முறையாவது ஒரு தஸ்பீஹ் எடுத்து ஒரு 100 முறையாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை ஓதி அவர்களுக்கு நாம் அனுப்பி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். தொழுகை முடிஞ்சவன போய் தஸ்பீஹ் எடுத்து ஓதுன்னு சொல்லி எந்த குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வரல. அதே மாதிரி லோஹருக்கு பின்னாடி பிரியாணி சாப்பிடணும்னு எந்த குர்ஆன் ஹதீஸ்லையும் வரல. பெருநாள் அன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும்னு எங்கேயா சொல்லியிருக்கா? அதுவும் கிடையாது. தொழுகைக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, சுன்னத்தாக இருக்கிறது. அதற்காக வேண்டி இது ஹஸரத் புதுசாக சொல்றாங்கன்னு நினைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முதலில் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்நாளிலே நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை பாலைகளை நினைத்திருக்கிறார்கள், தகுதியற்றவர்களை நினைத்திருக்கிறார்கள், முடியாதவர்களை நினைத்திருக்கிறார்கள். இந்த பெருநாளை அவர்கள் எப்படி கொண்டாடுவார்கள் என்பதாக நினைத்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டித்தான் உங்களுடைய சதகா ஃபித்ர்களை, ஏழைகளை தேடி சென்று நீங்கள் தொழுகைக்கு முன்னால் கொடுத்து விட்டு வாருங்கள்.
என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தொழுகைக்கு வரக்கூடிய ஏழை மக்கள் நான் எப்படி இந்த பெருநாளை கொண்டாட போகிறேன் என்ற எண்ணத்திலே வரக்கூடாது. அவர்களுக்கு இன்று எனக்கு பெருநாளை கொண்டாடக்கூடிய தேவை முடிவடைந்து விட்டது, சிறப்பாக இருக்கிறது என்ற சந்தோஷத்திலே வந்து அவர்கள் பெருநாளை கொண்டாடி கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் சதக்கத்துல் ஃபித்ராவுடைய ஒரு வசீஃபாக இருந்து கொண்டு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இன்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயத்தை பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பெருநாளிலே இரண்டாவதாக நாம் முதல்ல அல்லாஹ்வைத்தான் நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். நாம் விளங்குவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு முன்னால் சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயங்களை கொண்டு இந்நாளிலே நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறார். எந்த ஒரு மனிதன் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்பதாக அல்லாஹுடைய உயர்வை இந்நாளிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறானோ அவனை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஈது பெருநாளுக்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் கிளம்பி வரும் பொழுது ஜமாத்தாக கிளம்பி வந்தாலும் சரி, அல்லது 4-5 பேராக கிளம்பி வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆளாக கிளம்பி வந்தாலும் சரி, நம்முடைய காதுக்கு கேட்கும் அளவுக்காவதும் குறைந்தபட்சம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதாக ஓதிக்கொண்டே வர வேண்டும். இது சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய கிபிரியத்தை நாம் இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹின் நாளிலே நமக்கு விருந்தளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்நாளிலே ஈதுல் ஃபித்ருடைய இந்நாளிலே அல்லாஹுடைய புகழை தவிர வேற யாருடைய புகழும் இங்கு இருக்கக்கூடாது. பெரிய காரில் வருவார், எவ்வளோ பெரிய காரில் நான் இங்கே வர்றேன் அந்த நேரத்தில் வரக்கூடாது. என்னுடைய ரப்பு பெரியவன் அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் அவருடைய வாயிலேயும் அவருடைய எண்ணத்திலே இருக்கணும். அழகான ஆடைகள் உறுத்தி கொண்டு அழகான மிகப்பெரிய விலை முகிந்த எத்தனை வஸ்துக்களை அவர் எடுத்துக்கொண்டு வந்தாலும் சரி, அவருடைய நாவிலேயும் உள்ளத்திலேயும் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற வார்த்தை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலிருந்து வரும் பொழுது ஒரு வழியிலே கிளம்பி வாருங்கள், வீட்டுக்கு செல்லும் பொழுது இன்னொரு வழியிலே செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். என்ன அர்த்தம்? யாரும் கடைக்காரங்க இருப்பாங்க, தெரியாமல் வந்துட்டு தெரியாமல் இன்னொரு வழியில் ஓடிடலாம்டா. ஏறக்குறைய அப்படி கடங்காரரை பொறுத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது, இவர் பள்ளிவாசலுக்கெல்லாம் போறாரா, ஆமா இந்த ரமதானுடைய முடிவு வந்துருச்சு, ஆமா இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு இவர் போவார்ல என்பதாக யாரும் பார்த்து நம்மளை ஏசி விடக்கூடாது என்பதாக நம்ம தெரியாமல் வந்துடக்கூடாது. அந்த அர்த்தம் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் அக்பர் என்று இவர் கூறிக்கொண்டு வரும் பொழுது அந்த வழியிலே இருக்கக்கூடிய கற்கள் முற்கள் மரம் செடிகள் மண் துகள்கள் இவரை எந்த வஸ்து அல்லாஹுடைய படைப்புடைய எத்தனை வஸ்துக்கள் எல்லாம் இவரை பார்க்குமோ அது அத்தனையும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், யா அல்லாஹ் இந்த மனிதர் அல்லாஹ் அக்பர் நீதான் உயர்ந்தவர் என்பதாக கூறிக்கொண்டே வந்தார் என்பதாக அதை சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம போயிட்டு மறுபடியும் அதே வழியில் வந்தோம்னாக்கா அதே பொருளுக்கு தான் நம்மளை பார்க்கும். அடுத்த வழியில் வந்தோம்னு சொன்னாக்கா வேற புது பொருள்கள் புது அல்லாஹுடைய படைப்பினைகள் நம்மளை பார்க்கும். நாளைக்கு அவைகளும் வந்து அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். மேலும் மக்களுக்கு மத்தியில் ஈமான்தாரிகளுடைய கூட்டத்தை பார்ப்பார்கள். ஆஹா, முஸ்லீமுடைய மக்கள் இந்த ஈதுடைய ஃபித்ருடைய நாட்களிலே எவ்வளவு அழகாக கூட்டமாக அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செல்கிறார்கள் என்பதாக இந்த வழியில் ஒரு வாட்டி பார்ப்பாங்க. அடுத்த கூட்டத்தை தொழுகை முடித்து விட்டு வரும்பொழுது அந்த வழியில் இருக்கக்கூடிய மக்களும் பார்ப்பாங்க. இதெல்லாம் எதற்காக சொன்னால் அல்லாஹுடைய ஹக்கை அலாலே கலிமத்துல்லாஹி ஹக்குன், அல்லாஹுடைய ஹக் என்ற அந்த கலிமாவை உயர்த்துவதற்காக விடுத்தார். அப்ப ஒரு மனிதன் இன்று செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமல் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு மட்டும்தான் கிடையாது. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரணும், அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன் என்பதாக. என்னிடத்தில் இருக்கக்கூடிய வீடு பணம் காசு என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய கூட்டம் எதுவுமே பெருசு கிடையாது, நீதான் பெருசு. இன்றைக்கு இதை சொல்ல மறந்து விட்டது முஸ்லீம் சொல்றாங்க.
சொல்ல மறந்து விட்டதின் காரணமாக உள்ளத்திலே ஷைத்தான் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், நீதான் பெரியவன், நீதான் பெரியவன், அவன்கிட்ட என்ன இல்லை, உன்னால என்ன முடியாது, நீ எதை வேண்டாலும் செய்து விடலாம், நீ எதை வேண்டாலும் சாதித்து விடலாம் என்பதாக உள்ளத்திலே போட்டுக்கொண்டே இருப்பான். இன்ன ஷைத்தான ஜாசிமுன் அலா கல்பி இப்னி ஆதம், நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் இப்னு ஆதமுடைய குள்ளத்திலே அவன் விஷயம் உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறான். கை வைத்து எப்படி யானை தும்மிச்சாங்க இருக்குமோ அதே போன்று அவன் தன்னுடைய அவன் கையை வைத்து கொண்டே இருக்கிறான் உள்ளத்துல. இதா ஸக்கரல்லாஹு ஹனஸ, எப்பொழுது அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறானோ, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் அவனுக்கு எந்த இடையூறும் வராது. வெளியில போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியமாட்டாக்கா, அப்ப அவன் காமிப்ப என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியுமான்னு அப்பதான் வந்து அடிப்பான். அப்ப அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டா அவனும் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதா ஹஃபதல்லாஹு, எப்பொழுது இவன் அல்லாஹ்வை மறந்து விடுகிறானோ, யுவஸ்விசு, அவனுடைய உள்ளத்துல வஸ்வசாக்களை போடுகிறான். நீ எதை செய்யலாம், எதை செய்யலாம், தொழுகை நேரத்தில் நம்மளை விட்டு மாற்றுவதற்காக நீ என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் செய்து கொண்டு இருப்பான். இப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்ம திக்ரை முழத்திரவாக இருக்க வேண்டும். ரிலீஸ் ஆயிட்டான் பாய். யாரு? நேற்று மகரிப்லேயே ரிலீஸ் ஆயிட்டான். யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யாருக்காச்சும் வழங்குறா? யாருன்னு தெரியலையா? ஷைத்தான். ரமலானுடைய மாதம் ஃபுல்லா அல்லாஹ் தஆலா வந்து கைது செஞ்சு வச்சிருந்தான். எப்ப ஷவ்வாலுடைய பிறை பிறந்துச்சோ மகரிப் தொழுகைக்குறான் வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டான். பசியோடு இருக்கிறான், வெறியோடு இருக்கிறான். நாமெல்லாம் சின்ன பிள்ளையில ஒரு கதையும் படித்திருப்போம். அது யாருடைய, பீர்பாலுடைய கதை, ஏதோ ஒரு கதை. அதாவது அவன் ஒரு சில சிப்பாய்களிடத்துல ஒரு குதிரைகளை கொடுக்கப்பட்டு யார் இதை சாப்பிட வச்சு நல்ல ஊட்டத்தோடு சுறுசுறுப்பாக வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கப்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீர்பான் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு குதிரை கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் பயங்கரமாக அதற்கு தீனி கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்கும்? நல்லா தெம்மூடு இருக்கும். இவர் என்ன செஞ்சிட்டாரு? பீர்பான் இந்த குதிரையை கொண்டு போய் ரூமில் அடைச்சி வச்சுட்டார். சோறு தண்ணி எதுவுமே போடலை, பட்னியாக போட்டு வச்சிருக்கிறார். இவர் ஒவ்வொரு குதிரையாக இன்ஃபெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ரூம்ல தலையை எட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் திமுது கொண்டு உட்கார்ந்து இருக்குது. எந்திரிச்சு கூட வர முடியல, அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு. இவர் என்ன செய்யறாரு? குதிரையை பட்டினியா போட்டிருக்கிறார் ரூம்ல. அந்த நேரத்தில் இன்ஃபெக்ஷன் வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு? அரசர் எட்டி பார்க்குறாரு. தாடியோட இருப்பாங்களா அந்த காலத்துல, கப்புன்னு வந்து தாடியை பிடிச்சிருச்சு, ஏதோ புல்லு தான் கொடுக்குறாங்கன்ட்டு. அவன் பார்த்தார், எவ்வளவு சுறுசுறுப்பாக அவனுடைய குதிரை நீ வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பரிசு கொடுத்துட்டு போயிட்டார். இதே போன்று வெறியோட ஷைத்தான் வந்து விட்டான் வெளியில. நோன்பு வைத்துக் கொண்டு என்னிடத்துல நீங்கள் 1 மாத காலம் நீங்கள் தப்பித்திருந்தீர்களா, உங்களை நான் விடமாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன் என்பதாக சபதம் எடுத்து இன்று ஷவ்வாலுடைய பிறையிலே ஈதுல் ஃபித்ரிலே காமித்துக் கொண்டு இருக்கிறான். வெளியில போனவன அவன் தயாரிப்பாக இருப்பான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்ப இதிலிருந்து மீளணும். நம்ம ஒரு விஷயத்தை உள்ளத்துல கொண்டு வரணும். நான் வைத்த நோன்பு இருக்கிறதே, அது வெறும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்ல, ஃபஜ்ரிலிருந்து மகரிப் வரைக்கும் அல்ல, இந்த ரமலானிலிருந்து வரக்கூடிய ரமலான் வரைக்கும் நாம் இஃப்தார் செய்யிட்டோம், நோன்பு திறந்துட்டோம். எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய வாய்க்கு வயிற்றுக்கு மட்டும்தான், மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நோன்பு தான். அப்படி இருந்தோம்னா தான் நம்ம வந்து இஃப்தார் எப்போ அடுத்த ரமலான்ல தான் நம்ம மற்ற அனைத்து உறுப்புகளுக்கும், வாய்க்கு மட்டும்தான் நமக்கு நோன்பு முடிவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்ப இந்நாளிலே நாம் இரண்டாவது செய்யக்கூடிய அமல் இருக்குகிறது. அல்லாஹ்விற்கு பிடித்த இன்னொரு முக்கியமான அமல் இஸ்திக்ஃபாராக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கிறது. விசாலமான உள்ளம் கொண்டவனாக அல்லாஹ் தஆலா இன்று அமர்ந்திருக்கிறான். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த ஈமான்தாரிகள், நோம்பாளிகள் குளித்து விட்டு புத்தாடை அணிந்து விட்டு அவர்கள் வாசனை திரவங்கள் பூசிவிட்டு
விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னுடைய பள்ளிக்கு வந்து என்னிடத்திலே அவர்களுடைய பெருநாள் என்று சஜிதாவிலே விழுகிறார்கள் அல்லவா, மலக்குகளே இவர்களை பார்த்தீர்களா, இவர்கள் வேறு எங்கும் செல்லவில்லை, என்னுடைய இடத்திலே என்னிடத்திலே ஆரம்பூரம் பட்னியாக கிடந்தார்கள், ஒருவரும் கோபப்படவில்லை. என்னுடைய பசியாகிவிட்டது, எனக்கு தாகமாகிவிட்டது, யாரும் கோபப்படவில்லை. எல்லோரும் சந்தோஷமாக என்னிடத்தில் வந்து சஜிதாவில் இருக்கிறார்கள். இவர்களுடைய வேலையை முடித்து விட்டவர்களுக்கு இவர்களுடைய கூலி என்ன என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே கேட்கிறார். இப்ப மலக்குமார்கள் சொல்கிறார்கள், வேலையை முடித்து விட்டவர்களுக்கு யா அல்லாஹ் அவர்களுடைய கூலியை நீ முழுமையாக குறைவில்லாமல் கொடுத்து விடு என்பதாக சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் அவர்களுடைய கூலியை கொடுத்து விட்டேன், அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தம் பெறக்கூடிய நாள். இந்த பொருத்தம் இன்று மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் சந்தோஷமா இருந்தால் போதுமா? ஒரு நாளைக்கு நம்முடைய மனைவி நம்ம இடத்துல சந்தோஷமா இருந்தால் போதுமா? வருடம் பூரா சந்தோஷமா இருக்கணும், அப்பதான் வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியும். அதே போன்று அல்லாஹ் தஆலா வருடம் பூரா நம்மிடத்திலே பொருத்தமாக இருந்தால் தான் உலகத்தை வாழ முடியும். அல்லாஹுடைய பொருத்தத்தை, நான் பாவியாக இருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, இந்த சிந்தனை வரக்கூடாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் ஒரு பெண் இருக்கிறார், ஒரு அழகான ஒரு வாலிபர். அவரிடத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சாமான்களும் இருக்கிறது. ஆனால் அவர் வாலிபத்திலே இறந்து விடுகிறார். அந்த பெண் நினைக்கிறாள், என்னிடத்திலே அழகு இருக்கிறது, வயது இருக்கிறது, பொருள் அந்தஸ்துகள் அத்தனையும் இருக்கிறது, நான் இன்னொரு வாலிபரை பார்த்து நிக்கா செய்து கொண்டால் என்ன என்பதாக சிந்திக்கும் பொழுது தன்னுடைய குழந்தையை பார்க்கிறார். சிறு வயது பையன். நாளைக்கு இவருக்கு ஏதாச்சும் ஒரு தவறுகள் வரக்கூடிய கணவன் இவரை அன்போடு பார்த்து கொள்வாரா இல்லையா என்பதாக நினைத்து தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி நிக்கா செய்து விடாமல் இருந்து விடுகிறார். ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நிக்கா செய்யாமல் இறுதி வரை இருந்து விடுவாள் என்று சொன்னால், ஹதீஸில் வருகிறது, ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு போரிலே சென்று அவர்கள் ஷஹாதத் செய்த நன்மை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பகலும், ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் எழுதி கொண்டிருக்கிறார். அந்த பெண் அந்த பிள்ளையை வளைத்து கொண்டிருக்கிறார். வளர்த்து அந்த பையன் பெரியவனாகி தவறான விஷயங்களிலே, தகப்பனுடைய கண்டிஷன் இல்லாமல் தவறான விஷயங்களிலே அவன் ஈடுபட்டு கடைசியாக மது மாது என்ற எல்லா கெட்ட பலன்களையும் அவன் அறிவித்து என்னவாகிவிடுகிறான்னு சொன்னா, ஒரு பாவியாக ஆகிவிடுகிறான். ஊர்ல பெரிய பிரபலமான இவன் இந்த பெயரை கேட்டாவே கெட்டவன் என்ற பெயரை எடுத்து விடுகிறான். கடைசியாக அவன் குடித்து குடித்து உடலெல்லாம் கெட்டு போய் இறுதி நேரத்தில் தன்னுடைய தாயிடத்திலே வந்து, என்னுடைய தாயே, என்னுடைய உடலெல்லாம் கெட்டு விட்டது, நான் மௌத்துடைய இறுதியுடைய நேரத்துக்கு வந்து விட்டேன், நீங்கள் ஹசன் பஸ்ரி என்னை மன்னித்து விடல் என்பதாக தன்னுடைய தாயிடத்திலே மன்னிப்பு கேட்டுவிட்டு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே நீங்கள் சென்று போய் எனக்காக வேண்டி அவரை வீட்டுக்கு வர வைத்து கடைசியிலே இஸ்திக்ஃபாருடைய கலிமாவை சொல்லித்தர சொல்லுங்கள், என்னுடைய பாவ மன்னிப்புடைய கலிமாவை சொல்லித்தர சொல்லுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது அப்போ அந்த தாயார் சென்று அதே போகிறார்கள். அப்போ உடனே அழைத்து, ஒரு கால் அவர் வர மறுத்து விட்டால் அல்லது நீங்கள் வருவதற்கு முன்பதாக நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை அவர் தொழுக வைக்கணும்னு சொல்லுங்க என்பதாக சொல்லியிருந்தார். இவங்க போகிறாங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளை முடித்துவிட்டு அவர்கள் உறங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. சென்று தாயார் சென்று அவரிடத்தில் இந்த மாதிரி நான் வந்திருக்கிறேன், என்னுடைய பையனுடைய வசியத் இதுவாக இருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள், இப்படி ஒரு பாவி, ஊரிலே பெயர் பெற்ற ஒரு பாவிக்கு நான் எப்படி வந்து நான் வீடு தேடி வந்து இந்த கலிமாக்களை சொல்லிக் கொடுப்பது, வசியத் செய்வது என்பதாக சொல்லும் பொழுது, அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் ஜனாசா தொலைக்காட்சி வாங்க என்று சொல்கிறாங்க. இவனுக்கு நான் தொழு வைக்க முடியாது என்பதாக சொல்லுகிறார். வீட்டுக்கு வருகிறார் அந்த தாய். வந்தவுடன் என்ன சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்பதாக கேட்கும் பொழுது மறுத்து விட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறார். அப்ப சொன்னவுடன் அந்த பையன் சொல்கிறான், தன்னுடைய பாவத்தின் உச்சகட்டம்
தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்துகிறார். ஹதீஸிலே வந்திருக்கிறது, எவர் ஒருவர் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்துகிறாரோ அல்லது வெட்கப்படுகிறாரோ அவர் செய்த பாவத்திற்கு கஃபாராவாகிவிடுகிறது, அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறார். அப்பொழுது தன்னுடைய தாயிடத்தை சொல்கிறார், தாயிடத்திலே தன்னுடைய கழுத்திலே போட்டு இருக்கக்கூடிய அந்த சாலை எடுத்து என்னுடைய கழுத்திலே நீங்கள் கட்டி நான் மௌத்தாகிவிட்டால் என்னை தெரு தெருவாக ஒரு நாயை கட்டி இழுத்து செல்வது போல நீங்கள் இழுத்து சென்று மக்களிடத்தில் ஒரு படிப்படையாக காட்டுங்கள். தன்னுடைய தாய்க்கு மாறு செய்த, தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்த உன்னுடைய நிலைமை இதுதான் என்பதாக மக்கள் புரிந்து கொள்ளட்டும் என்பதாக சொன்னார். அந்த தாய் ஆச்சரியப்பட்டு பயந்து போய்விடுகிறாள். நான் ஒரு தாயாக இருந்து எப்படி இதை செய்ய முடியும்? இதை யோசித்துக் கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கதவு தட்டப்படுகிறது. கதவை திறந்து பார்த்தால் அங்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் நிற்கிறார்கள். அந்த தாய் கேட்கிறார்கள், ஹசரத் அவர்களே என்ன விஷயம், வரமாட்டேன் என்பதாக சொன்னீர்களே, வந்து விட்டீர்கள் என்பதாக சொல்லும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்கிறார்கள், நான் உங்களை அனுப்பிவிட்டு உறங்கிவிட்டேன். அல்லாஹு தாலா என்னுடைய கனவிலே அல்லாஹு தாலா சொன்னான், என்னுடைய வலி ஒருத்தன் உன்னை தொழுக வைப்பதற்காக வேண்டி அழைக்கும் பொழுது நீ மறுக்குகிறாயா, நீ எப்படி என்னுடைய வழியாக இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் கேட்டவுடன் இவர் விரண்டோடி வருகிறார். கடைசி நேரத்திலே ஒரு பெரிய பாவி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தியதின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை தன்னுடைய வழியாக ஆக்கி கொண்டான். இன்னொரு வழியிடத்திலே கோபப்படுகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மிலே எத்தனை வழிகளை இங்கு அமர்ந்திருக்கிறோம். உலகத்திலே அல்லாஹு தாலா எத்தனை வழிகளை இந்த நாளிலே உருவாக்கி விடுவார். நாம் நம்முடைய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து விடுவோம் என்று சொல்லி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஹதீஸிலே வரக்கூடிய சம்பவம், பனி இஸ்ராயலுடைய காலத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய ஒட்டகத்திலே சாதோ சாமான்களுடன் பிரயாண சாமான்களை எடுத்துக்கொண்டு அவர் பாலைவனத்துக்கு செல்கிறார். அங்கு சென்று அவர் தூக்கத்தின் காரணமாக சற்று உறங்கி விடுகிறார். உறங்கி எழுந்து பார்த்தா அங்கு ஒட்டகம் கிடைக்கவில்லை. பாலைவனத்திலே சென்றதற்கு பின்னால் தன்னுடைய உயிர் பொருட்கள், உணவுப் பொருட்கள், வாகனம் இல்லைன்னு சொன்னால் அடுத்து அவர் மௌத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அவரை மௌத்தை எதிர்பார்த்தவராக தேடி பார்க்கிறார், கிடைக்கவில்லை. கண்ணு கட்டிய தூரத்தில் எதுவும் இல்லை. மௌத்தை எதிர்பார்த்தவராக அவர் படுத்து உறங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் முழித்து பார்த்தால் அவருடைய ஒட்டகம் அங்கு நிற்கிறது. அந்த ஒட்டகத்தை அவர் பார்த்தவுடன் சந்தோஷத்திலே அவர் தன்னுடைய வார்த்தையை மாற்றி சொல்கிறார், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பாக இருக்கிறேன், என்னை மன்னித்து விடு என்பதாக. யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய ரப்பு என்று சொல்வதற்கு பதிலாக மாற்றி சொல்லிவிடுகிறார். யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பு என்பதாக சொன்னவுடன் இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறார். அப்ப இந்த ஒட்டகத்தை பார்த்து தன்னுடைய உயிர் சென்று வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய உயிர் திரும்பி வந்துவிடும் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்குமோ ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, என்னுடைய அடியார்கள் பாவம் செய்துவிட்டு என்னுடைய வழியிலே வந்து அமர்ந்து என்னிடத்திலே தௌபா செய்து விடுவார்னு சொன்னார். அஸ்தக்ஃபிருல்லாஹி ரப்பி மின் குல்லி தம்மின் ஹதியத்தி வதூபு இலை. யா அல்லாஹ், என்னுடைய ஒவ்வொரு பாவங்களையும் என்னுடைய ஒவ்வொரு குற்றங்களையும் நீ மன்னித்து விடு என்பதாக என்னிடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்பார் என்று சொன்னால் அந்த அடியான், உயிர் பெற்றிருக்கக்கூடிய அடியான் எவ்வளவு சந்தோஷம் அடைவாரோ அதை விட 100 மடங்கு நான் சந்தோஷம் அடைகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய பாவம் எண்ணிக்கை இருக்கிறதுல அது எவ்வளவு பெரிய லிஸ்டாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு முன்பதாக பெரிது கிடையாது. இதற்குரிய சம்பவங்களை எவ்வளவு வேண்டாலும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் குறிப்பு இதுதான், நாம் இந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய பாவங்களை மன்னித்தவர்களாக எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹஸ்ரத், நான் எந்த பாவமே நான் செய்யலை, நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், கடைக்கு போகிறேன், வர்றேன், எந்த இதுவுமே செய்யலை அப்படின்னாலும் கூட நான் பாவம் செஞ்சுதான் இருப்போம். உலகத்தில் கண்ணை திறந்தாலே பாவம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை ஒரு நேரம் வரும், ஈமானை நெருப்பு துண்டை கையிலே வைத்திருப்பதை போன்று வைத்திருப்பார். நெருப்பு துண்டை கையில் வைக்க முடியுமா? அதை ஒரு சில நிமிஷங்கள் கூட வைத்திருக்க முடியாது, கீழே விட்டு விடுவார்.
அப்ப ஈமானுடைய ஹத்ராவுடைய நாள்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இந்த சூழ்நிலையிலே அவர் இருப்பார் என்று சொன்னால் கண்ணை திறந்தால் பாவம் தான் இருக்கும், காதை திறந்தால் பாவம் தான் இருக்கும், வாயை திறந்தால் பாவம் தான் இருக்கும். எந்த மஜ்லிஸில் போய் உட்கார்ந்தாலும் பாவம் தான், எந்த கடையில் உட்கார்ந்தாலும் பாவம் தான். எந்த கடைக்கும் எந்த மார்க்கெட்டுக்கும் அரைகுறை ஆடைகளோடு சாமான் வாங்க வருவதற்காக வேண்டி வராத பெண்கள் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வர்றாங்க, எல்லா இடத்துலையும் போகிறாங்க. எந்த மார்க்கெட்டிலேயும் எந்த ஒரு வீட்டிலேயும் 2 ஆண்கள் பெண்கள் சேர்ந்து அல்லாஹ்வை ரசூலையும் பற்றி பேசுவது கம்மி தான். வெறும் ஜினா செய்வது, வெறும் திருடுவது, வெறும் பொய் சொல்வது, பிறருடைய சொத்தை மோசம் செய்வது, இது மட்டும் பாவம் இல்லை. பாவம் என்று அறியாமலே ஒரு நாளைக்கு 100கணக்கான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவத்துடைய லிஸ்ட்டை என்ன நாம் சொன்னாக்கா அதை எடுத்து வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க முடியாது. ஆகையின் காரணமாக நாம் எந்த பாவம் செய்யாவிட்டாலும் கூட நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதாக அல்லாஹ் முன்னால் நினைத்து அழுது நாம் அல்லாஹ்விடத்தில் இந்நாளிலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஆகையால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய பள்ளியையும் நினைக்கக்கூடிய நாள் வெறும் ரமலானுடைய மாதம், வெறும் அந்த ஈதுல் ஃபித்ருடைய நாட்கள் மட்டும் கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா நேரங்களிலும் ஐவேளை தொழுகை நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ரமலானிலே ஆர்வமாக நாம் நோன்பு வைத்தோமோ அதே போன்று நம்முடைய ஆர்வம் குறையாமல் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே சென்று இமாம் ஜமாத்தோடும் 5 வேளை தொழுகக்கூடிய நியத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் இந்த ஈதுல் ஃபித்ரில் எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு வாய்ப்பளிப்பானாக, கபூல் செய்வானாக.